மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதனுடைய 2வது பகுதியை வாசிக்கிறேன். திமிருவாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு கிறிஸ்துக்கு 30லேருந்து 33 வயசு. இதை சொல்லும்போது மனுஷீகத்தில் பார்த்தா அவர் மகனேன்னு கூப்பிடக்கூடிய வயது நிச்சயமாக திமிருவாதக்காரனுக்கு கிடையாது. திமிருவாதக்காரனுக்கு குறைஞ்சது 20 வயசு இருந்திருக்கணும். குறைஞ்சது நான் சொல்கிறது. ஒரு 20 வயசு பையனை ஒரு 30 வயசு இயேசுநாதர் மகனேன்னு கூப்பிடுறது மனுஷீகத்தில் பார்த்தா அது சரி கிடையாது. ஆனால் ஒரு தகப்பனுடைய உள்ளத்தோடு தான் பார்த்தார். மகனே திடன்கொள், அவர் சொன்ன முதல் வார்த்தை திடன்கொள். மகனே திடன்கொள், தைரியமாயிரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவன் ஒருவேளை பாவ உணர்வில் இருந்திருக்கலாம், குற்ற உணர்வில் இருந்திருக்கலாம். நான் செஞ்ச பாவத்தால் தான் இப்படி எனக்கு கைகால் போயிடுச்சு, கைகால் செயலிழந்து போயிடுச்சு, இந்த வாத நோய் என்னை முடக்கி விட்டது. ஒரு குற்ற உணர்வு அவனுக்குள்ளே இருந்திருக்கலாம், பாவ உணர்வு இருந்திருக்கலாம். அதனால தான் திடன்கொள் மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பொதுவாக ஆண்டவர் அதை சொல்கிறதில்ல. 38 வருஷம் பெதெஸ்தா குளக்கரையில் கடந்தவனை பார்த்து, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆமாம், சரி, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளோதான், சுகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த சந்திப்பில் தான் சொல்கிறாரு, அதிக கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் 38 வருஷம் வியாதியில் கடந்ததுக்கு பாவம் தான் காரணம். அதிக கேடானது ஒன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதே. அவன் 38 வருஷம் வியாதியில் கடந்ததுக்கு, படுக்கையில் கடந்ததுக்கு அவன் பாவம் தான் காரணம். ஆனால் அதை அவர் சொல்லலை. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு அவனை பார்த்து சொல்லலை. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு தான் சொன்னார். அடுத்த சந்திப்பில் தான் சொன்னார். ஆனால் இவங்கிட்ட சொல்லிடுறாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவர்கள். அவன் பாவம் செய்தவனால் அவனுக்கு மன்னிக்கப்படும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வியாதி உள்ளவனுக்கு ஊழியக்காரங்க எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, அவனை ஆண்டவர் சுகமாக்குவார். ஒருவேளை அவன் பாவம் செய்திருந்தால் அதுவும் மன்னிக்கப்படும். 103ஆம் சங்கீதத்தில், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. இந்த ரெண்டுமே ஒரு பேக்கேஜ் மாதிரி வருது. பாவங்கள் மன்னிக்கப்படும் போது வியாதி சுகமாகிறது, வியாதி சுகமாகும் போது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரெண்டும் பின்னி பிணைந்து வருகிறது. அவர் சில இடங்களில் அதை சொல்லவே இல்லை. யாக்கோபு 5ல், நீங்கள் மூப்பர்கள் என்ன பூஜை ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் நீ உன்னை ஆராய்ந்து பார், பாவம் எது செஞ்சிருக்க ஆராய்ந்து பார் நீங்கள் சொல்லணும்னு சொல்லலை. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அவன் பாவம் செஞ்சிருந்தால் அது மன்னிக்கப்படும். ஆனால் இவனை ரொம்ப குறிப்பாக சொல்கிறாரு, திமிருவாதக்காரனை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். எதுக்காக சொன்னார் தெரியுமா? அவர் 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். வேதபாரகர் அங்கே இருக்கிறார்கள். வேதபாரகர்களுக்கு இப்போ தெரிய வைக்கணும், அவங்களுக்கு அதை அறிந்து கொள்ள செய்ய வேண்டும். இயேசுநாதருக்கு பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு என்பதை பரிசேயர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதற்கு திமிருவாதக்காரனை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டார். அவனை சுகமாக்குறது மட்டும் ஆண்டவருடைய நோக்கம் அல்ல. நம்மை சுகமாக்குவது ஆண்டவருடைய சித்தம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கொஞ்சம் முன்ன பின்ன சுகமாக்கலாம், கொஞ்சம் காலம் கழித்து சுகமாக்கலாம், படிப்படியாக சுகமாக்கலாம், உடனே சுகமாக்கலாம். ஆனால் சுகமாக்குவார். நாம் சுகமாவது தான் அவருடைய சித்தம். ஆனால் அதுக்கும் அப்பாற்பட்டு நம்மை கொண்டு சில காரியங்களை அவர் செய்கிறார். இப்போ இந்த திமிருவாதக்காரனை வச்சு பரிசேயருக்கு அவர் ஒரு காரியத்தை அறிவிக்கிறார். இயேசுநாதருக்கு பூமியில் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. ஒரு கேள்வி வேற கேட்கிறார்,
பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்வதா அல்லது எழுந்த நடன்னு சொல்றதா எது எளிது? இந்த கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. ஒரு கோணத்தில் பார்த்தா இது எளிது. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது ஒரு கோணத்தில் பார்த்தா எளிது. ஏன்னா பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லையான்னு எப்படி தெரியும்? கண்ணால் காண்கிற அளவு அது தெரியாது, சுலபமாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இன்னொரு கோணத்தில் பார்த்தா அது ரொம்ப கடினம். ஏன்னா உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னால் அது தேவதூஷணம். ஏன்னா ஆண்டவருக்கு மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. அது பெரிய பிரச்சனை ஆயிரும். பெரிய மத பிரச்சனையா, பெரிய சமூக பிரச்சனையா, சட்ட பிரச்சனையா கூட ஆக்கிடுவாங்க. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்றது நடைமுறையில் சொல்றது சுலபம். ஆனால் அது சட்ட சிக்கல், சமூக சிக்கல், மத சிக்கல் ஆயிரும். அந்த கோணத்தில் அது கஷ்டம். அதே போல உன் படுக்கையை எடுத்து எழுந்த நட அப்படின்னு சொல்றது நடைமுறையில் கஷ்டம். அவனே நடக்க முடியாமல், நிற்க முடியாமல், காலை அசைக்க முடியாமல் இருக்கான். அவனை பார்த்து எப்பா நீ எளிமையை நடனா, நடைமுறையில் கஷ்டம், அது நடக்காது. ஆனால் இந்த சிக்கல்லாம் வராது. சமூக சிக்கல், சட்ட சிக்கல், மத சிக்கல்லாம் அதில் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் இப்படி ஒரு கேள்வி கேட்டார், எது எளிதுன்னு. அதுக்கு அவங்க பதில் சொல்லவே இல்லையே. அவர் பதிலையும் எதிர்பார்க்கல. எழுந்து நட என்று சொல்லிவிட்டார். அவனும் உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான் என்று போடப்பட்டிருக்கிறது. அதனால நம்மை சுகமாக்குவது மட்டும் ஆண்டவருடைய நோக்கம் அல்ல. அதோடு அதற்கு மேல் அம்மை கொண்டு சிலருக்கு சில விஷயங்களை அவர் தெரியப்படுத்துகிறார். அந்த அவனுடைய சாட்சி இங்கே பதியப்பட்டிருக்கிறது. 2000 வருஷமா எத்தனை மொழிகளில் எத்தனை கோடி பேருக்கு இது சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு நோக்கம் தானே. அதனால சில நேரங்களில் நமக்கு ஆண்டவர் நோயை அனுமதிப்பது நம்மை வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஒரு காரணத்துக்காக கூட அதில் ஒரு கூடுதல் ஒரு நோக்கமும் இருக்கலாம். நோய் உள்ளவர்கள் மேலே மனதுருக்கம் வருவதற்காக, அவர் நோய் உள்ளவர்களுக்காக ஜெபிப்பதற்காக, சுகமாக்கும் ஊழியத்தில் பயன்படுத்துவதற்காக. சுகமாக்கும் ஊழியத்தில் இருக்கிறவங்கள பாருங்கள், அவங்க வியாதியில் அடிப்பட்டவங்களாக இருப்பாங்க. அதனால தான் வியாதி உள்ளவங்கள பார்க்கும்போது ஒரு மனது உருக்கம் வரும். அப்போ அவங்களுக்கு ஆண்டவர் வியாதியை அனுமதித்தது வெறும் சுகம் கொடுப்பதற்காக மட்டுமல்ல, அவர்களை மற்றவர்களுடைய சுகத்துக்காக பயன்படுத்துவதற்காக. இதுபோல நம்முடைய வியாதியிலே ஏதாகிலும் ஒரு நோக்கம் நிச்சயமாக இருக்கும். ஆகவே வியாதி உள்ள நம்மையும் ஆண்டவர் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்துகிறார். ஆமென்.